வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகுமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுறிவு குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் நினையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் உயிருணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குருவே அன்பே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகளையா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மையதவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுடைய வீடியோ ஆன் ஆயிருக்குது. வாழ்க வளமுடன். இன்றைக்கு தொடர்ந்து
ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு தன்முனைப்பு நீங்கும் போது, முனைப்பு நீங்கும் போது அதுல தன் தொக்கி தான் இருக்கு. இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களை, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு முனைப்பு நீங்கும் போது. தன்முனைப்பு, பாவப்பதிவு, மயக்கம் மூன்றும் தழைப்பதுதான் மனிதரிட மனிதன் என்னது மனிதன் இடரிட வச்சுக்கலாமா? மனிதனிட வாழ்வியல்பு, மனிதனிட வாழ்வியல்பு. ஓகே. தன்முனைப்பை, விழிப்பு நிலை, மெய் விளக்கம், தவ வாழ்வு இவற்றாலே கரைக்க வேண்டும். தன்முனைப்பு கரைந்து அறிவு முழுமை எய்த தக்க ஒரு தவ ஆசான் தொடர்பு வேண்டும். தன்முனைப்பு முதல் 3 தலைகள் நீங்க தான் பரமாம் பிறப்பு இறப்பு தாண்டும் ஆன்மா. தன்முனைப்பு எழுகின்ற போது மனிதரிட வாழ்வியல்பு, தன்முனைப்பு, பவப்பதிவு, மயக்கம் மூன்றும் தழைப்பதுதான் மனிதரிட வாழ்வு இயல்பு. இந்த மூன்றும் எப்போ பிறக்கிறது? மகாபாரதத்துல பாண்டு அஸ்தினாபுரத்தை ஆண்டு கொண்டிருந்த வரைக்கும் மக்கள் நல்லா தான் இருந்தாங்க, மகிழ்ச்சியா இருந்தாங்க, எல்லாமே சிறப்பாக இருந்தது. பாண்டு வனவாசம் போகிறேன் என்று புறப்பட அந்த காலத்திலே ஆட்சியை நிர்வகிக்கின்ற பொறுப்பு திருதராஷ்டிரனிடம் வந்தது. இப்போ திருதராஷ்டிரன் என்ற கதாபாத்திரம் குருடாக படைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பாத்திரத்தை குருடாக படைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு பார்க்கணும். இது பொதுவாக புற கண்களை குறிக்கின்ற ஒரு சொல் அல்ல. இது அறிவு குருடு என்றுதான் பொருள் கொள்ள வேணும். ஏனென்றால் புறக்குருடு என்பது பார்வை உள்ள ஒருவனை வைத்துக் கொண்டு ஆட்சியை நடத்தி விடலாம். ஆனால் அறிவு குருடாகிவிட்டால் ஆளுமைக்கு அருகதி இருக்காது. ஏனென்றால் தனி மனிதன் முதல் இந்த பிரபஞ்சம் வரைக்கும் அனைத்தையும் ஆள்வது அறிவு தானே. இப்போ அறிவு குருடானால் ஆணவம் வெளிப்படும். ஆணவம் வந்து விட்டால் அது தான் தனது என்ற 2 வகையில, ஒன்று அதிகாரப்பற்று, மற்றது பொருள் பற்று, பொசிஷன் அண்ட் பொசஷன். இந்த 2ம் தனக்கே வேண்டும், தானே உயர்ந்திருக்க வேண்டும் என்ற முனைப்பு, தன்முனைப்பு வந்துவிட்டால் பிறகு பஞ்சமகா பாதகங்களும் தடையில்லாமல் நிறைவேறிவிடும். பிறகு மக்களுக்கு என்ன மிச்சமாகும்? அதனால் அறிவு குருடானால் ஆணவம் பிறக்கும். ஆணவம் பிறக்கின்றதற்கு ஆணவம் பிறந்து விட்டால் வெளிப்பாடு என்ன என்றால், இந்த வாழ்க்கை மீது ஒரு அபரிவிதமான பற்று ஏற்படும். பொருள் பற்று, மக்கள் பற்றாக வெளிப்பட்டுவிடும். அதை அடைவதுதான் வாழ்க்கை நோக்கம் என்றே வாழ்ந்து விடுவார்கள். அதிலே விளைவது கண்மம் என்ற பழிச்செயல், பாவப்பதிவுகள். அதனால் தன்முனைப்பு, மாயை, பாவப்பதிவுகள் இந்த 3ம்
தழைப்பதுதான் மனிதரிட வாழ்வு இயல்பு. இயல்பு அப்படித்தான் இருக்கு. காரணம் என்ன என்றால், பரிணாமத்திலே ஜீவன்கள் தோன்றி அதன் வாழ்க்கையெல்லாம் பார்க்கின்ற போது போராட்டமான வாழ்க்கை தான். நுண்ணுயிர் முதற்கொண்டு 5 அறிவு, விலங்கு, பறவைகள் வரைக்கும் வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். தேவைகளுக்காக உணவு, பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி, இப்படி ஒரு போராட்டமான வாழ்க்கை தான். இவற்றை நீக்க வேண்டும் என்றால் அறிவை கொண்டு இயற்கை வளங்களை பயன்படுத்துகின்ற திறம் வேண்டும். அந்த திறத்தோடு வெளிப்பட்டது, அறிவை அறியும் திறனாக வெளிப்பட்டதுதான் மனித இனம். ஆனால் இந்த மனிதன் தோன்றுகின்ற போது தூய்மையாக தோன்றியிருந்தால் பிரச்சனை இல்லை. விலங்கில் இருந்து அடுத்து வந்த ஜீவன் தானே. அப்போ ஒவ்வொன்றிலேயும் அந்த முன்வினை பதிவு, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையிலே இயற்கை விதிக்கு இணைந்தது, முரண்பட்டது என்ற ரெண்டுமே இருக்கும். அப்போ பிற வளம் பறித்தல் என்ற குற்றத்தை தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலே செய்தது ஜீவன்கள், 5 வரைக்கும் உள்ள ஜீவன்கள். இந்த தொகுப்பின் அடிப்படையிலே, வினை பதிவின் அடிப்படையிலே வந்ததுதான் மனித இனம். அப்ப முதலில் எது செயல்பாட்டுக்கு வரும் என்றால் பதிவு, இருப்பு, பிரதிபலிப்பு. ஒரு அனுபவம் பெறுகின்ற போது உள்ள பதிவாகும். அது எங்கேயும் கரைந்து போகவோ மறைந்து போகவோ சாத்தியம் இல்லை. அது அப்படியே கருமயத்துல இருப்பாக இருக்கும். பிறகு பிரதிபலிக்கவும் செய்யும். அப்போ 5 வரைக்கும் பெற்ற அனுபவங்கள் எல்லாம் பிரதிபலிக்கின்ற போது தன் தேவைக்கு அடுத்தவரை பயன் கொள்வது என்ற பிறர் வளம் பறித்தல் தான் முதல்ல வெளிவரும். அதிலேயே மூழ்கிவிட்டால் வாழ்க்கை பற்றிய சிந்தனை இல்லாதவர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இத்தனை நீண்ட சரித்திரம் மனித வரலாறு இருந்தும் கூட உதவி வாழ்கின்ற மக்கள் எத்தனை பேர், சுரண்டி வாழ்கின்ற மக்கள் எத்தனை பேர் என்று இந்த 820 கோடி மக்களை தரம் பிரித்தால் எது அதிகமாக இருக்கும்? அப்போ இயல்பாக சிந்தனை வராது, பதிவுகள் தான் வெளிப்படும். சிந்தனை, எண்ணம் என்ற எந்த வகையிலே நாம் எடுத்து பார்த்தாலும் உள்ளே பதிந்தது தான் வெளியே வரும். ஒரு குழந்தையை பிறக்குது, இது வரைக்கும் அதுக்கு என்ன அனுபவம் இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒரு வேப்பெண்ணையே ஒரு துளி வாயில வச்சா சப்பி சாப்பிட வேண்டியது தானே, ஏன் உதட்டு இருக்குது? அதுவே ஒரு துளி தேன் வச்சா சப்பி சாப்பிடுதில்ல. அப்போ அந்த குழந்தை பிறக்கின்ற போதே அதனுடைய சஞ்சித கர்மாவில் இருக்கின்ற இனிப்பை ரசிப்பது, கசப்பை வெறுப்பது என்ற பதிவு வெளிவருது பாருங்க. அதைத்தான் அது செய்யும். கசப்பு பிடித்தது இல்லை. எந்த மனிதனுக்கு கசப்பு பிடிக்குதுங்க? ஆனால் கசப்பால் வியாதி வந்ததாக சரித்திரம் இல்லையே. பாவக்காய் சாப்பிட்டாங்க, இந்த வியாதி வந்துருச்சு, எங்கேயாவது மருத்துவ குறிப்பு இருக்கா? அப்போ இனிப்பு பிடித்தமானது என்றாலும் எல்லா வியாதியும் அங்கிருந்தானே வருது. அதனால் இதை தேர்வு செய்து எது உடலுக்கு நல்லது, எது மனதுக்கு நல்லது, எது வாழ்க்கைக்கு நல்லது என்றெல்லாம் தேர்வு செய்கின்ற போதுதான் பதிவுகளை கடந்து போக முடியும். புதிதாக பாவப்பதிவுகளை ஏற்படுத்தி கொள்ளாமலும் வாழ முடியும். அப்படி மனிதனாக வந்த பிறகு அவர்களிலே சிந்தனையிலே உயர்ந்த சான்றோர்கள், ஆன்றோர்கள், அவங்கத்தான் தெய்வத்தை கண்டாங்க, தெய்வ நீதியை கண்டாங்க. இருக்கின்ற ஆணவம் சார்ந்த வாழ்க்கையின் விளைவுகள் என்ன என்றதெல்லாம் ஆராய்ந்து பார்த்தாங்க. அப்ப இதெல்லாம் நீக்கிவிட வேண்டும்
என்ற ஒரு அறிவின் வெளிப்பாடு தான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்றதை வெளிப்படுத்த வந்ததுதான் 3 வகையான இதிகாசங்கள். பொதுவாக ராமாயணம் மகாபாரதம் பேசுமே தவிர கந்த புராணத்தை நம்ம கணக்கிலே எடுத்துக்கிறது இல்லை. அது காரணம் ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்ட ஒன்று, அதனால இருக்கலாம். இருந்தாலும் அதில் உள்ள ஒரு மிக அற்புதமான ஒரு கருத்தை நாம் புறம் தள்ள முடியாது. இந்த 3 இதிகாசங்களிலேயும் வில்லன் பாத்திரங்கள். ராமாயணத்துல ராவணன், மகாபாரதத்துல துரியோதனன், கந்த புராணத்துல சூரபத்மன். 3 வில்லன் பாத்திரங்கள். 3 பேரும் தன்முனைப்பிலே மிகுந்தவர்கள் தான், ஆணவத்திலே ஆட்டம் போட்டவங்க தான். ஆனா அந்த 3 வகை தன்முனைப்பு இதுல இருக்கு. 3 வகை தன்முனைப்பு இருக்கு. ராவணன் என்ற ஆணவம் தன்னை திருத்திக் கொள்ள விரும்பாத ஆணவம். சீதையை கவர்ந்ததிலிருந்து கடைசி யுத்தம் வரைக்கும் எத்தனை பேர் அவனுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. கடைசியில மகனே அப்பனுக்கு உதவி அட்வைஸ் பண்ணுவான். இந்திரஜித் வந்தவன் மனிதன் அல்ல, மகாவிஷ்ணுவின் அவதாரமே மனிதனாக வந்திருக்கிறது. கேட்கலையே. ஸோ அடமண்ட் ஈகோ, தன்னை திருத்திக் கொள்ள விரும்பாத ஆணவம். இதை விட சற்று மேன்மைப்பட்டது எது என்றால் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற ஆணவம். அப்ப துரியோதனன் தன்னை திருத்திக் கொள்ள வேணும். எப்படி திருத்திக்க முடியும்? அறிவின் துணை இருந்தால் தான் திருத்தம் சாத்தியம். நமக்கு அறிவு இல்லாட்டும் பரவாயில்ல, ஆனா அறிவு உள்ளவனே பக்கத்துல வச்சுக்கணும். பெரியோரை துணை கோடல் என்று வள்ளுவர் அதிகாரம் சொல்லுவார். அப்படி துணை வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அடுத்த அதிகாரம் பேதைமை, அறியாமைதான் மிச்சமாகும். அப்ப துரியோதனன் தனது அறியாமையை நீக்க வேண்டும் என்றால் அறிவை துணை கொள்ள வேண்டும் என்பதற்காக வள்ளுவர் சொல்லுவார், என்ன விலை தந்தாவது பெரியோரை துணை கொள்ள வேண்டும். அதே போல துரியோதனன் அங்க தேசத்தை விலையாய் தந்து அறிவின் புத்திரனான சூரிய புத்திரனான கர்ணனை துணை கொள்கின்றான், நட்பு கொள்கின்றான். ஆனா கடைசி வரைக்கும் திருந்தலன்னு வைங்க. ஸோ விருப்பம் இருந்தாலும் தோற்று போன நிலை. நம்ம மாதிரி ஞான மார்க்கத்துல தான் இருக்கிறோம். ஞானம் வந்துருச்சா அதுக்குள்ள சாவு வந்துடுது, தோற்று போகிறோம். 3வது நிலை, இவனும் ஆணவத்தில் வாழ்ந்தவன் தான். இன்று போய் நாளை வா என்று சிறுவனாக முருகன் சொல்கின்ற போது அவன் யோசிச்சு பார்க்கிறான், நம்முடைய இவ்வளவு கீர்த்திகளை மேன்மையில் வென்றது ஒரு சிறுவனாக இல்ல, சிவனின் அவதாரமே. அப்ப அவளிடத்திலே சிறுவன் என்று அலட்சியப்படுத்துவதை விட பரம்பொருள் தன்மை என்று அதை மதிப்பது அறிவுடைமை என்று அடுத்த நாள் யுத்தத்திலே சரணடைகிறான். அதாவது அந்த விருட்சமாக பரவிக்கிறான் பாருங்க. அதாவது ஆணவம் என்ற ஆணிவேர், அந்த ஆணிவேரை சார்ந்திருக்கின்ற ஆசா பாசங்கள் என்ற சல்லிவேர்கள், இவையெல்லாம் சேர்ந்து ஆணவமாக உயர்ந்து விருட்சமாக பல எண்ணங்களை பரப்பி நிற்கின்ற மனித ஆத்மா. இதை உயிர் என்ற உயிர் அறிவை பெற்ற சக்தி என்ற வேல் பிழக்கின்ற போது அந்த அறிவு இந்த பிரபஞ்ச அறிவாகவும் விழிப்புணர்வு என்ற அறிவாகவும் வெளிப்படுகிறது. அப்ப விழிப்புணர்வு வந்தால்தான் தான் தனது என்ற மனித உடல் எல்லை கட்டியிருக்கிறது, இதை விட்டு இந்த பிரபஞ்சமாக மனம் விரிவு பெறும். அப்ப முதலில் தேவை என்ன? விழிப்புணர்வு. பொழுது விழுந்துருச்சு அப்படின்னு யாரு நமக்கு அறிவுரை சொல்றாங்க? சேவல். அப்போ இருளில் இருந்து பொழுது விழுந்து விட்டது என்ற விழிப்பை வெளிப்படுத்துவது சேவல். அதே போல வானத்தின் மீது மயில் ஆட கண்டேன். பல வண்ணமயமான தோற்றங்கள் அனைத்தும் இயங்குகின்ற இந்த இயக்க களம் மயில். இப்ப 2ம் முருகனின் வாகனமாக போய் சரணடைகின்றன.
ராமனை வணங்குகின்ற யாரும் ராவணனை வணங்குறது இல்லை. கிருஷ்ணனை வணங்குகின்ற யாரும் துரியோதனனை வணங்குவது இல்லை. முருகனை வணங்குகின்ற எல்லோரும் சேவர் கொடியையும் மயில் வாகனத்தையும் சேர்த்தே தான் வணங்க முடியும். அப்போ தன்னை அறிந்தவனே வணக்கத்துக்குரியவனாக மேன்மை பெறுகிறார். அப்ப 3 இதிகாசங்களும் 3 வகை ஆணவத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. ஒன்று தன்னை திருத்த விரும்பாத ஆணவம், இன்னொன்று விரும்பினாலும் தோற்று போன ஆணவம், இன்னொன்று வெற்றி பெற்று வணக்கத்திற்குரிய தெய்வாம்சம் பொருந்தியவனாக மாற்றம் பெற்ற ஆணவம். இப்படி தன்முனைப்பு நீங்குகின்ற போது, தன்முனைப்பு உடனே நீங்காது. அதற்கு முன்பாக இருக்கிறது என்ன என்றால் மாயை விலகும். புதிதாக பாவங்களை செய்ய மாட்டாங்க. அப்ப மாயை விலகி கண்மம் நீங்கி அதன் பிறகுதான் ஆணவம் அழியும். ஏன்னா அங்கிருந்தாலும் இது ரெண்டும் பிறக்குது. ஆணவத்திலிருந்து பிறந்ததுதான் இந்த வாழ்க்கை பற்றி ஒரு மயக்கம். அந்த மயக்கத்தில் விளைந்ததுதான் பாவச் செயல்கள். அதனால் தன்முனைப்பு, பாவப்பதிவு, மயக்கம் 3ம் தழைப்பதுதான் மனிதரிட வாழ்வு இயல்பு. தன்முனைப்பை விழிப்பு நிலை, மெய்விளக்கம், தவ வாழ்வு இவற்றாலே கரைக்க வேண்டும். அப்ப தன்முனைப்பு சாதாரணமா போயிருமா? இந்த அம்மன் தத்துவத்திலே நம்ம சொல்லியிருக்கிறோம். மாரியம்மன், தண்டு மாரியம்மன், கருமாரியம்மன், கோணியம்மன். அப்ப கருமாரியிட்ட தான் அரக்கன் இல்லை. மாரியம்மன் கிட்ட இருந்த 3 ஆணவம், கண்மம், மாயை, அது தவ பயிற்சியாலும் விளக்கத்தாலும் தெளிவு பெறுகின்ற போது மாயை விலகுறது, கண்மம் புதிதாக செய்யப்படவில்லை. ஆனா ஆணவம் இருந்தது தண்டுமாரிகிட்ட. கருமாரிகிட்ட காணாம போய் மீண்டும் கோணிமன் இடத்திலே வந்துவிட்டது வித்யா கர்வமாக. அப்ப முனைப்பின்றி வாழ்வது சாத்தியம் இல்லை என்ற கருத்தை சொல்ல வந்தது அம்மன் தத்துவங்கள். அப்ப என்ன வேணும்னு காட்டுச்சு அம்மன் தத்துவம்? அந்த ஆணவத்தை காலு கீழே போட்டு அமுக்கி வைக்கணும் விழிப்புணர்வோடு. சற்று விழிப்பு தவறினாலும் இந்த மிதிப்பட்டிருக்கின்ற ஆணவம் தலையில உட்கார்ந்து நம்மை ஆளுமை செய்துவிடும், ஆட்சி செய்ய தொடங்கிவிடும். அப்ப அது எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் ஆணவத்தை. அதை அழிக்க முடியாது, ஆனா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் என்று காட்டியது கோணியம்மன் தத்துவம். அதுபோல தன்முனைப்பை விழிப்பு நிலை, மெய் விளக்கம் 2ம் மட்டும் போதாதுங்க. தவ வாழ்வு இவற்றாலே கரைக்க வேண்டும். தவத்தாலேன்னு சொல்லல சாமிச்சு, தவ வாழ்வு அப்படின்னாரு. ஏன்னா தவத்தாலேன்னு சொன்னா ஒரு முறை அந்த டெல்டா ஃப்ரீக்வன்சி என்று சொல்லக்கூடிய இறைவுணர்வை பெற்றுவிட்டால் போதும். ஆனா அப்படி இல்லை. இறையுணர்வு நம்மையிலே எல்லோரும் பெற்றிருக்கலாம். தினசரி தவம் பண்றோம். என்றைக்காவது ஒரு நாள் சில வினாடிகளாவது நம்மை மறந்து போயிருக்க மாட்டோமா? அதுதானே பேரின்பம், இறை உணர்வு. அது என்ன? இன்னும் அடிப்படையில் நாம் கருவானதே பேரின்பத்தில் தான். அதாவது ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை, அதுதான் தவத்தின் உச்சம். அப்ப தந்தை தாய் இருவரும் ஒன்று சேர்ந்து வெளிப்பட்ட உயிர் கருவான போது தாய் தந்தை மனநிலை என்ன? தெய்வீகம் தானே. அப்ப ஒரு குழந்தை தெய்வீகத்தில் தான் கருவாகிறது. ஆனா மறந்து போகுது. வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலை மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்த வினை மறந்தேன், உனை மறந்தேன் ஜெரியம்பா. இதுதானே உலகமா இருக்கு. அதனால் தவம் மட்டும் இருந்த பத்தாது, தவமே வாழ்க்கையாக மாற வேண்டும். தவமே வாழ்க்கையாக மாற வேண்டும். அப்ப அயரா விழிப்போடு தவ வாழ்க்கையிலே சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய். சந்ததமும் என்றால் ஒரு சனம் கூட விடுபடலை, எப்போதும் உண்டு நினைவிலே. அப்ப சந்தத மூவாசை சகதியில் உழன்றனை, சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை,
அந்தகன் வரும்போது அவனில் யார் துணை? ஆகையினால் என்று அருமறை பரவிய சரவண பவகுகனை சிந்தனை செய் மனமே. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானின் அந்த கருத்து அந்த பாட்டுல. இனிமே அது சிந்தித்து பார்ப்பது, தவத்திலே ஆழ்ந்து போவதுமே வாழ்க்கையாக, அதான் தவ வாழ்வு. இவற்றாலே கரைக்க வேண்டும். தன்முனைப்பு கரைந்து அறிவு முழுமை எய்த தக்க ஒரு தவ ஆசான் தொடர்பு வேண்டும். இதுலயும் பாருங்க, ஆசான் தொடர்பு மட்டும் சொல்லலை. ஏன்னா ஸ்கூல்ல ஆசான் சொல்லி கொடுத்தாரு, கல்லூரியில ஆசான் சொல்லி கொடுத்தாரு, சமுதாயத்தை எத்தனையோ ஆசான்கள் நமக்கு பல விஷயங்களை கற்றுக் தர்றாங்க. ஆனா ஏன் முழுமை பெறவில்லை என்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நாலேஜ் என்ற சொல்லுக்கே மகர்ஷி என்ன விளக்கம் சொல்லுவாங்க? லெட்ஜர் ஆஃப் நோயிங்ஸ். காலேஜ் இஸ் எ பிளேஸ் வேர் யூ கேன் கெட் கலெக்டிவ் நாலேஜ். அப்ப எல்லாமே அறிவை சேர்த்து கொண்டே வருகின்றோம். ஆனால் எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்தவோ அதுவே காந்தமா. அருமறை பரவிய சரவண பவ குகனை சிந்தனை செய் மனமே. அதனால் தன்முறைப்பு கரைந்து அறிவு முழுமை எய்த தக்க ஒரு தவ ஆசான். பகவத்கீதையிலே சொன்னாங்களே, தவத்திலே தேர்ச்சி பெற்ற ஒரு குருவின் துணை வேண்டும். அவர் மூலமாக தீட்சை பெற்று தான் நீ தவம் செய்ய முடியுமே தவிர சுயமாக தவம் எல்லாம் செய்ய முடியாது, தீட்சையும் பெற முடியாது. அதுதான் பைபிள்ல இயேசுபிரான் ஒரு ஞான பாத்திரம், குரு பாத்திரம். ஆனா அவர் ஞானஸ்தானம் பெறுகிறார் யாருகிட்ட? யோவான் கிட்ட. அப்போ யோவான் சொல்றார், நான் உங்களை தேடி வர வேண்டியிருக்க, நீங்க என்னை தேடி வரலாமா அப்படின்ற போது, பிதாவின் சித்தத்தின்படி நடப்பதே எனக்கு சுகமானது, அதனால் நீங்க எனக்கு ஞானஸ்தானம் செய்து வை என்று யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் செய்து வைத்து, பிறகு இயேசுவிடத்துல யோவான் ஞானஸ்நானம் பெறுகிறார். அப்ப யோவான் சொல்லுவார், அவருக்கு தண்ணி தெளிச்சு ஞானஸ்நானம் பண்ணி குளத்துல குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி, அவர் குளத்திலிருந்து எழுகின்ற போது பரிசுத்த ஆவி ஒரு புறாவை போல் இறங்கியதை கண்டேன். பரிசுத்தாவு புறாவை போல் இறங்கியதை கண்டேன். இதைதான் மகர்ஷி தவத்துல சொல்லுவாங்க. பிரபஞ்ச ஆற்றல் நம் மீது அப்படியே மென்மையான தென்றல் போல் பரவுவதை உணரணும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறைங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். இதுதான் அங்க பரிசுத்த ஆவி புறாவை போல் இறங்கியதை கண்டேன். அது மாதிரி நம்ம தவம் தொடங்குகின்ற போது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். அப்ப மனம் ஒடுங்கி பிரபஞ்சத்திலிருந்து ஒரு தெய்வீக ஆற்றல் நம்மை சூழ்ந்திருந்து நம்முடைய உடலுக்குள்ளாக, உயிருக்குள்ளாக, காந்த உடலுக்குள்ளாக பாய்ந்து பரவி நிரம்பி ததும்புவதை பாவனையாக கவனிக்கணும். இதுதான் சாமிஜுடைய அந்த கருத்துக்கு, அந்த சங்கல்பத்துக்கு அர்த்தம். அப்ப இதை உணர்ந்து தவம் செய்ய தொடங்குகின்ற போது இறைவனே நமக்கு காப்பாக இருக்கின்றான். சாமி என்ன சொல்றாங்க? எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக. அப்ப ஒரு துணை தவம் செய்வதற்கு, பாதுகாப்பு எண்ணம் வராமல் இருப்பதற்கு, உற்ற துணை சுத்தவெளி அறிய செய்வதற்கு, ஒரு துணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக அமைவதாக. அப்படி அந்த தவத்தில் அமர்வதற்கு முன்பே இதெல்லாம் மகர்ஷி ஏன் சொன்னாங்க என்றால், மனதை அந்த அளவுக்கு பக்குவப்படுத்துவதற்காக, சாந்தப்படுத்துவதற்காக, நுண்ணிய அலைகளை ஏற்றுவதற்காக. அப்படி தக்க ஒரு தவ ஆசான் தொடர்பு வேண்டும். தன்முனைப்பு முதல் 3 தலைகள், ஆணவம், பிறகு கண்மம், பிறகு மாயை. இந்த 3 தலைகள், தலைன்னா பந்தங்கள். காலில் விலங்கு இட்டோம், அதை கடமை என அழைத்தோம். 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம்.
பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள் என்ற 4 விலங்குகளை நாமே பூட்டி கொண்டு ஒவ்வொருத்தரும் தையத்தக்க குதிச்சுக்கிட்டு, ஆஹா என்ன அருமையா ஆட்டம் ஆடுறான் பாரியான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து வியந்து கொண்டு இந்த வாழ்க்கையே ஒரு சொர்க்கம் நினைச்சிட்டு இருக்கிறோமே. சகதியில் வாழ்கின்ற பன்றி இதுவே ஒரு சொர்க்கலோகம் என்று நினைப்பது போல இந்த உலக வாழ்க்கையில மக்கள் மூழ்கி நிற்கிறாங்களே, அதுதான். எனவே 3 தலைகள் நீங்க தான் பரமாம். அதாவது கடவுளோடு ஆணவம், கண்மம், மாயை இணைந்ததால் மனித நிலை இருந்து இந்த 3ம் நீங்கிவிட்டால் மனிதனே தெய்வமாகிறான். God plus ego, maya, and imprints equal to man. Man minus ego, maya and imprints equal to God. எனவே 3ம் நீங்கிவிட்டால் அவனே நடமாடும் தெய்வமாகிறான். எனவே 3 தலைகள் நீங்க தான் பரமாம். பரமாத்மாவுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அப்ப யார் பரம்பொருளை உணர்ந்து அதுவாகவே தவ வாழ்வாக மாறிடார்களோ, தவ வாழ்விலே நிறைய பெறுகிறார்களோ, அவர்களுக்கும் பிறப்பு இறப்பு என்ற அந்த சம்சார சாகரம், அந்த பிறவை கடலை விட்டு அவங்க நீங்கி விடுகிறார்கள். அதுதான் ராமாயணத்துல ஹனுமன் கடலை தாண்டிய நிகழ்வு. அப்ப பிறவி பெருங்கடல் நீந்துவர் யாரு? நீந்தார் யாரு? இறைவன் அடி சேராதார். அப்ப இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்றான். அப்போ அனுமன் என்பது கருத்துருவம், அசம்ஷன். அனுமன் என்ற சொல்லுக்கு அசம்ஷன் என்று அர்த்தம், கருத்துருவம். அதாவது இருக்குது ஆனா பார்க்கல, ஒரு பாவனை. பாவனை ஒன்றே போதுமடா பரமநிலை அறிவதற்கு என்று பாரதியார் சொன்னாரே, அந்த பாவனை, அந்த அசம்ஷன், அந்த அனுமானம் தான் அனுமன் என்ற கதாபாத்திரம். அப்ப அனுமனுக்கு தன்னுடைய மேன்மைகள், திறமைகள் என்னன்னு தெரியல. உலக மக்களுக்கும் இந்த மனதின் ஆற்றல் என்னன்னு தெரியல. மகர்ஷி போல ஒரு ஜாம்பவான் வரணும், வந்து உன்னுடைய மேன்மைகள் எல்லாம் என்ன தெரியுமா என்று எடுத்து விலக்கி சொல்ல 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 இந்த மனதுக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படும். ஓ, எனக்குள் இவ்வளவு ஆற்றல் இருந்தும் நான் இப்படி இருக்கிறேனே என்று தன்னுடைய மேன்மைகளை உணர உணர அது பிரபஞ்சமாக விரிவு பெறும். அப்படி விரிவு பெறுகின்ற போது ஒரு அடியில் கடலை தாண்டி விடலாம். அதனால் இந்த பிறவி கடலை யார் நீந்த முடியும் என்று சொன்னால், மனிதன் நரன் என்ற சிற்றில்லை நான் கடந்த போது, இந்த பிரபஞ்சமாக மனம் விரிந்து நிற்கின்ற போது பிறப்பு இறப்பு என்ற கடலை தாண்டி விடுகின்றோம். பிறகு அதுவாகவே அறிவாக இணைந்து நிற்கிறோம். ஏன்னா அறிவுக்கு எப்போ அழிவு கிடையாது, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அப்போ அந்த ஆத்மா பிறப்பு இறப்பு என்ற அந்த மாயையில் இருக்கின்ற வரைக்கும் தான் அது இன்னொரு உடம்பை தேடும், இன்னொரு ஜீவெடுத்து தாய் தந்த இடத்துல சிசுவாக உருவாகும். இல்லைன்னு சொன்னா, ஸோ அந்த ஆத்மா உடலை விட்டு வெளிவருகின்ற போது அது சாய்ச்சி நிலைக்கு போகவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் சாலோக்கியம் என்ற இந்த எர்த் பவுண்ட் சோல் இதுவாக நிற்காம இந்த பூமியின் காந்த கடத்தை விட்டு மேலே போயிடும். அப்படி போன ஆத்மா மீண்டும் பிறக்காது. அந்த வகையிலே இந்த தன்முனைப்பு என்ற ஒன்றை நீக்கிவிட்டால் நாம் பெறக்கூடிய நன்மைகள் ஏராளம் என்பதை பல மகான்கள் நமக்கு எடுத்துரைத்திருந்தாலும் இவற்றெல்லாம் எடுத்து விளக்கக்கூடிய உபன்யாசகர்கள் நமக்கு இல்லை. எல்லாம் கதையை பேசிக்கிட்டு, கற்பனைகளை பேசிக்கிட்டு, மனிதனை பிரமித்து வைக்க போகக்கூடிய கதைகளை சொல்கின்றவங்க தான் இருக்கிறாங்களே தவிர வாழ்க்கையை புடம் போட்டு மாற்றக்கூடிய சொற்பொழிவாளர்கள் இந்த உலகத்தில் இல்லை. அதனால் அவர்களும் தங்களை ஏமாற்றிக் கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் மகிழ்ச்சி அவர்கள் தானும் உயர்ந்து நம்மையும் கைத்துக்கு விடுவதற்காக இந்த உலகத்தில் அவதரித்த ஒரு அற்புதமான குரு. அவரிடத்தே வந்து சேர்ந்த நமக்கு
எவ்வளவு புண்ணியம் இருக்குன்னு நம்ம நினைச்சு பார்க்கின்ற போதுதான் இந்த இடத்தை விட்டு விலகக்கூடாது என்ற ஒரு உறுதி, பற்றுதல், ஒரு வைராகியம் வரும். அப்ப இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்ய அனுபவங்கள் வரும். அனுபவங்கள் வர வர பயிற்சி மீது நமக்கு நாட்டம் அதிகமாகும். நாட்டம் அதிகமாக வாழ்க்கை அதுவாக மாற்றம் பெறும். அப்போ உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தவ வாழ்க்கைக்கு நம்மை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான குரு யார் என்றால் அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் பெறுவதற்கு துணை செய்த ஆசான் யார்? குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அப்ப இறைவனே குருவாக வேதாத்திரி மகர்ஷியாக வந்து நமக்கு அருள் பளித்தார். பயன்பெறுவோம் என்று சொல்லி செவிமடுத்த வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இந்த அற்புதமான கவி விளக்கத்தை நமக்கெல்லாம் அளித்த குருவையும் நினைந்து இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமை அருமை, மிக சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. தவத்துல காப்பு எதுக்காக எப்படி சொல்றோம்? அருமை, சிறப்பான விளக்கம். தொடர்ந்து நமது மகானின் கவிகளுக்கு விளக்கம் வழங்கி நம்மை சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து பாடல்கள் பாடி நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி செந்தில் ரத்னசாமி ஐயா, வாய்ப்பு இருக்குதுங்களா? பாடுங்க. உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாய்ப்பு நன்றியா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஜானகிராமன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்பு இருக்குதுங்களா? பாடுறீங்களா? ஐயா இல்ல. அப்போ அருள்நிதி சேஷாச்சலம் ஐயா, வாங்க பாடுங்க. வாழ்க வளமுடன். ஒருத்தரும் இல்லையா? வாங்க அருள்நிதி. ஸ்ரீராம். ஐயா ஐயா, நான் வெளியே பாடுங்க. இருக்கேன். சரிங்கய்யா சரிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா, வாங்க ஐயா. வாழ்க வளமுடன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம், நிறைவெளியில் உன் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், உரையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நலவாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.